வணக்கம். இது தமிழமலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சிக்கலில் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு ஒரு குறிப்பிட்ட சிக்கலை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. அதை தாண்டி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடியும் ஒரு சிக்கலை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. இப்போ இது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். கூடுதலாக இந்த சிக்கலுக்கு பின்புலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு நெருக்கடிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நேரடியான நெருக்கடிகள், மறைமுகமான நெருக்கடிகள், தன்னுடைய கூட்டணி கட்சிகள் சார்ந்த நெருக்கடிகள், இந்த நெருக்கடிகள் எல்லாம் இப்போயே கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. இது குறித்து தான் இந்த பதிவு. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசியல் பிரவேசம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அதனுடைய பணிகளை தொடங்கி இருக்குது. வெகு சமீபத்தில் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் அந்த கட்சிக்கான கொடியை அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு அந்த கொடிக்கு உடைய அந்த பாடலுடைய பின்புலம் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நொடியிலிருந்து கொடினா என்னென்ன வச்சுருக்குறாங்க அப்படின்னு பல பேர் தன்னுடைய கற்பனைவாதங்களை, உண்மையான செய்திகளை, இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் தரப்புலையும் அவங்க பேசினாங்க, தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலையும் அவங்க விளக்கத்தை கொடுத்தாங்க. அப்படி போயிட்டு இருந்தது. அதன் பிறகு அந்த பாட்டில் இதெல்லாம் சொல்கிறாங்க, இந்த பாட்டில் கோடிங்க இதை சொல்கிறாங்க அப்படின்ட்டு யூடியூபர்ஸ், அதாவது சமூக வலைதளத்தில் அவங்கவுங்க பேச ஆரம்பித்தாங்க. தமிழக வெற்றிக் கழகமும் அவங்க சார்பில் நாங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடியில் சிக்கல் வந்திருக்குது. அதாவது இதுவரையிலையும் வெளியில் வந்தது விமர்சனங்களை நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் சிக்கல்ங்கிறது அரசியல் ரீதியான சிக்கல், குறிப்பாக தேர்தல் கமிஷன் வாயிலான சிக்கல் அப்படிங்கிறது தான் இப்போ சந்திக்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக அந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய கொடி, அதோடைய சின்னம் யானை சின்னம். அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்கிற அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாலும் சரி, ஆள் இருக்கிறாங்களோ இல்லையோ அந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் பகுஜன் சமாஜ் பார்ட்டி சார்பாக போட்டியிடுவார். அவருக்கு யானை சின்னம் அப்படியே முதல்ல கொடுத்துருவாங்க. ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி அப்படின்னு சொல்கிறதன் காரணமாக அதில் முன்னாடி கொடுத்துருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு இந்த அடையாள அட்டை, அதாவது புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை வாக்குச்சாவடி விவரங்களை கொடுப்பாங்க. குறிப்பாக அந்த முகவர்கள் என்ன பண்ணுவாங்க, இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பூத் ஏஜென்ட் கூட போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட விலையை வச்சு அந்த இதை விற்றுட்டு போயிடுவாங்க. இப்போ அது பகுஜன் சமாஜ் பார்ட்டி என்ன பண்ணியிருக்குன்னா, விஜய் எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாரு, இது எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சின்னம். குறிப்பாக தமிழகத்தினுடைய இந்த பகுதியில் இந்த கட்சியை ஆரம்பித்து இவங்க நடத்த போகிறாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தினால 2 மாநிலங்களை தவிர, அதாவது இமயமலையினுடைய அடிவாரங்களில் இருக்கிற 2 மாநிலங்களை தவிர வேறு எந்த மாநிலத்திற்கும் யானை சின்னம் ஒதுக்கப்படக்கூடாது. அது ஒதுக்கக்கூடாது. அது இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சியினுடைய கொடியிலேயோ சின்னத்திலேயோ வேறு எந்த இதுலேயுமே யானையினுடைய அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷனுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கொடியை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த கொடியை அறிமுகப்படுத்தும் பொழுது இங்கே இருக்கின்ற பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் தமிழக தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் சரி, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் சரி ஒரு முறையீடு வைக்கிறாங்க. முறையீடு என்னென்னா, இந்த யானையை அவங்க பயன்படுத்தக்கூடாது, இதில் உள்ள யானையை நீக்கணும், நாங்கள் ஒரு யானை வச்சுருக்கோம், உங்கள் 2 யானை வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறாங்க. யானை சின்னத்தை பகுஜன் சமாஜ் பார்ட்டியை தவிர அதே போல் மாநில கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற அந்த சின்னத்தில் இமயமலையினுடைய அந்த காடு பகுதிகளில் இருக்கிற 2 மாநிலத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திற்கும் இந்த சின்னமோ இல்லை சின்னத்தை உருவாக்கி அந்த பொறித்த கொடியோ பயன்படுத்தக்கூடாது, இது தடையில் இருக்குது. அதனால் உடனடியாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடியை மாறுதல் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் ப்ரெஸ் மீட்டு கொடுக்கப்பட்டது. இதற்கு இடையில் தமிழக வெற்றிக் கழகம் சரி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கட்டும், நம்ம கடிதத்தின் வழியாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கிடைக்கின்ற கேள்விகளுக்கு நம்ம பதிலாக சொல்லி இதற்கான விளக்கத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மாநாட்டு நிகழ்வுகளை நோக்கி நெருங்கி இருக்கிறாங்க. மாநாட்டை பொறுத்தவரையிலையும் பல்வேறு நகரங்களில் இடம் பார்க்கப்பட்டது. முதல்ல ஈரோட்டில் பார்க்கப்பட்டது. ஈரோட்டில் ஒரு ராசியான இடம், அதாவது அரசியல் விளைச்சலுக்கு ஒரு ராசியான இடம் அப்படின்னு பார்க்கப்பட்டது. அங்கே
போதுமான அளவு இவங்க நினைக்கிற, அதாவது 85 ஏக்கர் அளவிலான இடத்த ஒரே நேரத்தில் பார்க்குறாங்க. அப்போ 85 ஏக்கர் நிலம் உள்ள ஒரு பகுதி சமவெளியாக ரோட்டினுடைய, அதாவது சாலையினுடைய அருகாமையில் இருக்கிற ஒரு பகுதியாக கிடைக்கல. அப்புறம் மதுரைக்கு போனாங்க. மதுரையிலையும் அது மாதிரியான தேடல் இருந்தது. அங்கே தேடல்லையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அதற்கான இதை கண்டுபிடிக்க முடியல. அதேபோல் திருச்சியினுடைய மையப்பகுதியில் மாநாடு நடத்துவதற்கான திட்டமிடலையும் போட்டிருந்தாங்க. அப்போ திருச்சியிலையும் 85 ஏக்கர் அளவுள்ள ஒரு பெரிய இடம் கிடைக்க வாய்ப்பில்லை. அப்படிங்கிறதுனால இப்பொழுது விக்கிரவாண்டியில் ஒரு தனியாருக்கு சொந்தமான 85 ஏக்கர் நிலத்தை இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதற்கான பத்திரங்களை போட்டு காவல்துறையில் அனுமதிக்காக கொடுத்துருக்குறாங்க. அந்த 85 ஏக்கர் நிலத்தினுடைய அளவீடுகள் அந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு, இதில் 75 ஏக்கர் வாகன நிறுத்தத்திற்கு பயன்படுத்த போகிறோம். 10 ஏக்கர் மாநாட்டு திடல் அமைக்கவும், பந்தல் அமைக்கவும், அந்த பார்வையாளர்களுடைய இடத்தையும் அமைப்பதற்கும் நாங்கள் இதை பயன்படுத்த இருக்கிறோம். அதாவது 85 ஏக்கரில் 75 ஏக்கர் வாகனங்கள் நிறுத்துவதற்காகவும், 10 ஏக்கர் நிலம் மாநாடு நிகழ்வுகள் நடக்கும் இடத்திற்கான அந்த வேலைகளுக்கும் நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக கள்ளக்குறிச்சி என்கின்ற அந்த பகுதியில் அதற்கு உட்பட்ட காவல்துறைக்கிட்ட அனுமதி கேட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு 85 ஏக்கர் அளவிலான நிலப்பரப்பில் கள்ளக்குறிச்சி பகுதியில் நடத்துவதற்காக காவல்துறை அனுமதிக்கு இவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ காவல்துறை இதுவரை அனுமதி கொடுக்கல, அனுமதி கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதாவது இந்த 85 ஏக்கர் நிலத்தையும் நாங்கள் முழுதாக பரிசோதிக்கணும், அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் எங்களால் அனுமதி கொடுக்க வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் இந்த காரணத்தை வெளியே சொல்ல வேண்டும் அவசியம் இல்லை. அதாவது அனுமதி கொடுக்க வாய்ப்பில்லை, எதற்காக அனுமதி கொடுக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத கூட நாங்கள் வெளியில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத பதிலை காவல்துறை தரப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு சொல்லியிருக்கு. இதற்கு இடையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுகப்படுத்தப்பட்டாச்சு. அப்புறம் ஏதாச்சும் ஒரு இடத்துல பெரிய அளவில் பிரம்மாண்டமாக கொடி ஏற்றணும்னு நினச்சி மதுரையில் தல்லாக்குளம் பகுதின்னு நினைக்கிறேன், அந்த பகுதியில் ஒரு 55 அடி உயரத்தில் தமிழக வெற்றி கழகம் கொடி மரத்தை நட்டு அதற்கு கொடியேற்றுவதற்கான அனுமதியை கேட்டிருக்கு. உடனடியாக காவல்துறை கொடிமரத்தை அகற்றுவதற்கும் கொடியேற்றுவதற்கான அனுமதி மறுத்தும் கொடுத்துருக்கு. அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இதற்கு இடையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் விஜய் அவர்களுடைய வருகை, அவர்களுடைய அரசியல், இதையெல்லாம் ரொம்ப காட்டமாக விமர்சித்து இருக்கிறாரு. அது நீங்கள் என்னென்ன விமர்சித்து என்னென்ன பதில்கள் இருக்குது, ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மாநில செய்தி தொடர்பாளர் இதை பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதற்கு இடையில தான் 2 நாட்களுக்கு முன்னதாக தோழர் திருமாவளவன் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறதுக்கு காரணம், அதாவது அந்த செய்தி வெளிப்பாடே 2 விதமாக பார்க்கப்படுகிறது. என்ன 2 விதமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அதாவது தோழர் திருமாவளவன் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு மெல்லிய உரசல் போக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கி கூட கடலூரில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசினால் கடலூரில் நடப்பட்ட விடுதலை சிறுத்தைகளினுடைய கொடி கம்பங்கள் அகற்றப்பட்டிருக்கு. அகற்றப்பட்ட உடனே அங்கே ஒரு பெரிய போராட்ட சூழல் விடுமோ என்று காவல்துறை மிக அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்குது. அது நடந்திருக்கு. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு மெல்லிய உரசல் கொண்டு இருக்கின்றது. வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய கூட்டணிக்கு அச்சாரமாக சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நினைத்து தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கு. என்ன கருத்துன்னா, 2026 தமிழக வெற்றி கழகம் தேர்தலை வெற்றிகரமாக சந்திப்பதற்கு நடிப்பின் மூலம் கிடைத்த ரசிகர்கள் மட்டுமே போதுமானவர்களாக இருக்க மாட்டார்கள், கூடுதலாக கூட்டணி தேவை, கூடுதல் பலம் தேவை என்பது போல ஒரு சொல்லாமல் சொல்லி இவர் முடிஞ்சிருக்கிறாரு. இப்போ அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த புள்ளியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை எதிர்ப்பவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு போனால் வேறு எங்கே போகணும்னு யோசிக்கும் பொழுது திருமாவளவன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு போய் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால விஜய்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி என்ன சொல்ல வர்றாருன்னா,
நீங்கள் கூட்டணி வைக்காம தேர்தலை சந்திச்சிங்கன்னா உங்களால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு. அதனால் இப்படி இன்னொரு தரப்பு என்னென்னா, இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள். அவர்கள் வந்து ஒரு சின்ன முரண்பாடு அப்படின்னா கூட அவருங்க வெளிப்படையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பிலேயே சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்பொழுது இந்த செய்தியை ஏன் சொல்கிறாருன்னா, ஒரு புதிதாக வரும் ஆற்றலை நீங்கள் வந்து கூட்டணி இல்லாமல் ஒரு ரசிகர்களினுடைய மனப்பான்மை வைத்து இந்த கட்சியை நீங்கள் வெற்றிகரமாக கொண்டுட்டு போக முடியாதுன்னு அப்படின்னு சொன்னோம்னா, புதிதாக வர்ற ஆற்றல் வந்து வருகைக்கு யோசிக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதாவது ஒரு ஒரு மாரல் சப்போர்ட்டுங்கிறதுக்கு மாதிரி மாரல் எதிர்ப்பு. இப்போ இந்த எதிர்ப்பின் மூலம் திருமாவளவன் வந்து 2 பக்கத்துமே நல்ல பேர் வாங்கிக்கலாம். இவங்கள்ட்ட சொன்னால், ஐயோ நான் வந்து நீங்கள் ஒரு கூட்டணி அமைச்சு போட்டி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் சொன்னேன் அப்படின்னு இங்கே போய்க்கலாம். பார்த்தீங்களா தலைவரே, நீங்கள் கூட்டணி இல்லாமல் நீங்கள் தனிச்சா நீங்கள் களத்தில் வந்து நின்னா தோற்று போயிடுவீங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் விஜய் வந்து பயந்தாலும் பயந்துருவார் அப்படிங்கிற அந்த தொனியில் கூட சொல்லியிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இணையதளத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ₹200 உடன்பிறப்புகள் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயல்பாடுகளை, அதனுடைய போக்கை இதெல்லாம் வந்து விமர்சிச்சுட்டு வருவதை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலையும் 3 சிக்கல் உருவாகியிருக்கு. ஒன்று வந்து ஃபிலாசபிக்கலாக, அதாவது தத்துவார்த்த ரீதியில் மாற்று சிந்தனையாளர்கள் அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கின்ற பல்வேறு நபர்கள், பல்வேறு கட்சிகள் நிறைய கருத்துரைகளை வழங்கி கொண்டே இருக்கின்றது. அதை தத்துவார்த்த முறையில் அல்லது தன்னுடைய பதிலின் வாயிலாக விஜய் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது, அல்லது பொறுப்பு இருக்குது, அல்லது அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய சிக்கல் இருக்குது. இது ஒரு சிக்கல். இன்னொன்று, அறிமுகப்படுத்தப்பட்ட கொடியில் வந்து யானை சின்னம். யானை சின்னத்தை பொறுத்தவரையிலையும் வேறு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் அந்த 2 மாநிலங்களை தவிர வேறு எந்த மாநிலத்திலையும் இது பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா தமிழக தேர்தல் ஆணையமும் சரி, இந்திய தேர்தல் ஆணையமும் சரி அதற்கான அனுமதியை வழங்கக்கூடாது என்ற ஒரு வழக்கு இருப்பதாக பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய வழக்கறிஞர் பிரிவு வந்து செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ தேர்தல் கமிஷன் உண்மையிலேயே அது மாதிரியான செய்திகளை வெளியிட்டதா, அந்த வெளியிட்டதன் அடிப்படையில் இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத தீர்வை நோக்கி நகர வேண்டிய சிக்கலும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இருக்குது. கூடுதலாக ஒரு பெரிய மாநாடு, அதாவது ஒரு சாதாரண மாநாடு போட்டாலே திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படியே கண்குத்தி பாம்பாக பார்க்கும். அனுமதி கொடுக்காம இவங்களை அலைய வைக்கிறது எப்படி? அதாவது காவல்துறையின் மூலம் அனுமதி பெறுவதை விட நிறைய இடங்களில் நாம் தமிழர் கட்சி வந்து நீதிமன்றத்தில் தான் அனுமதி பெற்று வேலைகளை பார்த்துச்சு. அதுபோன்ற ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு உருவாக்கும். அந்த வகையில் தான் போதுமான இடவசதியையும் அந்த இடத்திற்கான சொந்தக்காரரோடு கூடிய ஒப்பந்தத்தையும் ஒப்பந்த பத்திரத்தையும் கொண்டு போய் கள்ளக்குறிச்சி சரகத்திற்கு உட்பட்ட காவல்துறை கிட்ட அனுமதிக்கு கொடுத்த போதும் இதுவரையிலையும் தமிழக வெற்றிக் கழகம் மாநாட்டை நடத்துவதற்கு அந்த காவல்துறை தரப்பு வந்து அனுமதி வழங்கலை. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது காரணத்தை மிக தெளிவாக சொல்லவில்லை. அப்போ இந்த 3 விதமான நெருக்கடிகளையும் 3 விதமான சிக்கலையும் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதுதான் அரசியல். இதை எப்படி நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருமாக இருக்கின்ற விஜய் அவர்கள் எதிர்கொள்ளப் போகிறார் என்பதுதான் அவருடைய அரசியல் பயணத்தினுடைய வெற்றி இருக்குது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.